ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ரின் பாட்டில், கம்ஃபர்ட் பாட்டில், முகில் லிக்விட், ரின் லிக்விட் எந்த பாட்டிலாக இருந்தாலும் அதை வச்சு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான 4 டிஃப்ரெண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் மரிய சுதா இவங்க நிறைய கிராஃப்ட் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம வேஸ்ட்டு டப்பாவை தூக்கி போடுற டப்பாவை வச்சு ஒரு கிராஃப்ட் செஞ்சிருந்தோம். என்னை விடவே சூப்பராக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூஸ். ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டர் சரண்யா பார்த்திபன் அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்ம வேஸ்ட் ஸ்வீட் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகில் லிக்விட். நீங்கள் வந்து ரின் பாட்டில், கம்ஃபர்ட் பாட்டில் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேப்பர் எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையானது போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஃபுல்லாக தேவையில்ல. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பென் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மேல் போர்ஷன் இருக்குல்ல, அந்த மேல் போர்ஷனில் ரொம்ப ஈஸியாக தான் நான் வரைகிறேன். அது நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரியே ஒரு வளைவு 2 இது போட்டிங்க அப்படின்னா அந்த திமிங்கிலோன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஏன் இந்த திமிங்கலத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். சோப் ஹோல்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோமோ அதே மாதிரியே ஒரு சோப் ஹோல்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அது எதுக்கு நம்ம வாங்கிட்டு கலராக நம்மளே செஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த திமிங்கலம் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கர் வந்து சும்மா லைட்டாக அப்படி அழைச்சிங்க அப்படின்னாவே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அழைச்சி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதில் லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ரொம்ப இல்லை. அதுக்கு முன்னாடி கீழே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதையும் வந்து நெருப்பில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கத்திரிக்கோல் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து லைட்டாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி அக்ரலிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து அக்ரலிக் கலர் தான். ஒரு பாட்டில் வந்து 12 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வரைக்கும் வரும். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு வாலுக்கு வந்து பாதி தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிட்டேன். வாலுக்கு மட்டும், மற்றதெல்லாம் வந்து அப்படியே நான் விட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு எதாவது டெக்கரேட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஐஸ் வந்து வச்சுட்டேன். கூகுள் ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த ஏற்கனவே நான் வந்து டானிக் பாட்டில் ரிவ்யூஸ் ஐடியாஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அப்புறம் நம்மளோட க்யூட்டான திமிங்கலத்துக்கு ஒரு குட்டியாக வந்து ஒரு வாய் வந்து வச்சுக்கிறேன். அதுவும் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைனா நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இல்லை டபுள் சைட் டேப் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னா ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இது மாதிரி உங்களோட பாத்ரூம் டோரில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அழகாக ஒரு ஹோல் போட்டு ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். அது கீழே விழுகும் அப்படின்ற பயமே தேவையில்ல. அழகாக வந்து நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஸ்விட்ச் போர்டில் இருக்க நட்டு லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோலில் வச்சு மாட்டிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டேபிளில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சிங்க்கு கிட்ட. அப்போ கூட நல்லாயிருக்கும். ஐடியா நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மீதி பார்ட் இருக்குல்ல, அந்த மீதி பார்ட்டை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து ரேப்பர் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கிழிச்சு எடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த மேல் சைடு இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். அந்த ரவுண்டு தேவை, ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்பே ஓகே அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கர்வாக இருக்கட்டுமே அப்படின்னு வந்து நான் கர்வாக கட் பண்ணிக்கிறேன். எந்த டெக்கரேஷன்ஸுமே பண்ணல. நான் வந்து அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே நம்ம செய்கிற எல்லா கிராஃப்ட்டுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்து ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா அதையே வந்து நம்ம ஒரு குட்டியாக இன்னொரு ரீயூஸ் வந்து பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது லைட்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி சென்டரில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்லிட் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படி 2ஆக வந்து கட் பண்ணிட்டேன்.
இப்போ இது எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் கிச்சனில் வந்து மிக்ஸி ஹோல்டரோ இல்லை லேப்டாப்பு இல்லை வந்து கிரைண்டர் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒயர் வந்து ப்ளக்கை மாற்றி சொருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ப்ளக்கை உள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ளக் வந்து கீழே விழுந்துராது. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டுருவோம் அவசரத்தில். இது மாதிரி உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளக் வந்து கீழேவும் விழாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் சைட் டேப் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு ரின் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கம்ஃபர்ட் பாட்டில், ரின் பாட்டில் இல்லை சர்ஃப் எக்ஸல் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரேப்பர் வந்து கிழிச்சு எடுத்துடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இதில் தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு தேவை. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் நான் சொல்கிற மாதிரி தான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஆன்லைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் நான் அடி சைடில் 2 ஹோல் வந்து நான் போட்டுட்டு இந்த மாதிரி கட்டு கம்பி வந்து எடுத்துக்கிறேன். கட்டு கம்பி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் கூட எடுத்துக்கலாம். அதாவது இந்த உள்ளன் நூல் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கட்டு கம்பியை இந்த மாதிரி உள் சைடாக விட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் ஹோல் வழியாக நான் வெளியில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பின்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பை குச்சியோட நீங்கள் பிளாஸ்டிக் இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி மரக்குச்சி இருக்கும்ல அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நான் இன்றைக்கி மரக்குச்சி வந்து எடுத்திருக்கேன். நல்லா உள்ளே வந்து ஹோலாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த 2ஐயும் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறப்ப அந்த இதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வந்து அருந்து விழாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அந்த கட்டப்பை குச்சியை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா க்யூட்டாக ஒரு ஹோல்டர் மாதிரி ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 ஹோல் வந்து அதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்க போகிறோம். ஹோல் போடுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ 4 ஹோல் வந்து போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹீரோ வந்து எஸ் ஹூக் அப்படின்னாவே நமக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து இந்த மெட்டல் பேங்கிள் தான். ஸோ அந்த மெட்டல் பேங்கில் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். 4 ஹூக்கு. அந்த நான் பார்த்த அந்த இதில் வந்துட்டு 4 ஹூக் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து 4 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள் பக்கம் மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹூக் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் 3 வேணும்னாலும் 3 போட்டுக்கலாம். இல்லை 2 போதும் அப்படின்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 4 இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் 4 ஹூக்கும் போட்டு முடிச்சிட்டேன். ப்ளஸ் நம்மளோட அந்த டவல் ஹோல்டர் அது கீழேயும் அந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஹேங் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும் 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு உள்ளன் த்ரெட்டை வந்து மாட்டிக்கிறேன். மேலே வந்து எம்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது ட்ரா பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து என் பொண்ணோட ரூமில் பார்பி ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிச்சன் சிங்க் ஹோல்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விம் லிக்விட் ஜெல் இல்லை விம் சோப் பார் எதை வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்துட்டு உங்களோட அந்த கிச்சன் டவலை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் லைட்டர் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களோட ஸ்க்ரப்பர், ப்ரஷ்ஷு, இன்னும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல சேவ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்ரூமில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து ப்ரஷ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான். நம்ம கட் பண்ணி வச்ச மீதி பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாஸ்டிக் கவர் இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு சில கவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தான் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.